அதிகமான ஆக்களுக்கு அது நேராக போய் தமிழருடையதும் சைவத்தினுடன் இலங்கை நேரத்துப்படி பின்னர் 11ஆம் நூற்றாண்டுக்குரிய மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இலங்கையில எந்த ஒரு கோயிலையும் இல்லை கற்பூரம் கொளுத்தி வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு காலை பொழுது, கிழக்கு வானம் சிவந்து கொண்டு வருகிறது. ஒரு ரம்யமான பொழுதில் ஒரு நாள் பயணமாக, அதாவது சுற்றுலாவாக நாங்கள் திருகோணமலையை போக போகிறோம். இப்போ பஸ் வரப்போகுது, பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆக்களை எத்துறது பஸ் போட்டது. அழகான ஒரு இயற்கை சூழலில் அழகான ஒரு காலை பொழுது பாருங்க. இங்கே பாருங்க, வானம் சிவத்து கொண்டு வருது. அங்கால தூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மருதங்கனி இந்த கலப்பில் நிறைய புள்ளினங்கள் எல்லாம் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. நல்ல ஒரு ரம்மியமான பொழுதாக இருக்குது. இன்றைக்கு காலை பொழுது இப்போ இயற்கையோட இப்படி இணைஞ்சிருக்கிற மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களினுடைய சுற்றுலாவை தொடங்க போகிறோம். இப்போ பஸ் வருதான், பஸ்ஸில் வர போகிறோம். இப்போ மருதங்கனி சந்தி பஸ்ஸில் வர போகிறோமா? பஸ் வந்துட்டு ரைட். மங்களகரமாக கல்லடி வைரவரில் நாங்கள் இப்போ கற்பூரம் கொளுத்தி எங்களை பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறோம். கல்லடி வைரவர் பாருங்க, கற்பூரம் கொளுத்தியாச்சு. ரைட். மகள் மகளாரோட இப்போ முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். ஒரு காடை பண்ண கும்பிட்டுட்டு போவோம். கோயிலை கும்பிட்டாச்சு, என்னை வெளிக்கிட போகிறோமா? முருகண்டி பிள்ளையாரை வணங்கிட்டு இந்த தினம் மங்களகரமாக எங்களுடைய ஒரு நாள் சுற்றுலாவை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் வெல்ல பெருமானை வேண்டி நாங்கள் இந்த சுற்றுலாவை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். வவுனியாவில் இறங்கிட்டேன். இப்போ வவுனியாவில் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு போக போகிறோமா? சாப்பாடு கடையை போய்க்கணும். நாங்கள் புறவப்புத்தானையில் போய் கொண்டிருக்கோம். புறவப்புத்தானை கன்னியா வெந்நீர் ரூட்டுக்கு வந்திருக்கிறோம். சரியோ, 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு தான் கன்னியா வெந்நீர் ரூட்டில் நிற்கிறோம். வெந்நீர் ரூட்டை பார்த்துட்டு தொடர்ச்சியாக நாங்கள் திருகோணமலையில் இருக்கிற முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்க்க போகிறோம். கன்னியா வெந்நீர் ரூட்டில் வந்திருக்கிறோம். என்ன கண்ணாடியை வேண்டுவோங்க? கண்ணாடி கடை கிடக்கு, பிள்ளைகளுக்கான தொப்பியை வேண்டுவோங்க. நல்லா இருக்குமே. கண்ணாடி வேண்டு வந்திருக்கோம். இது 400 ரூபா கண்ணாடி. காடி கிடையாது, விளையாட்டு ஜாமான் கிடையாது, நிறைய கடை இருக்கு. அந்த டீம் கொஞ்சம் பேர் முன்னுக்கு போட்டுனோம். நாங்கள் இப்போ தான் போகிறோம். அந்த பழக்கடையில் இருக்கு. இதில் இந்த கச்சானுகள் மற்ற கடலை, மற்ற ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது மணிக்கடையில் இங்கே இருக்குது. தொப்பி நிறைய இந்த கண்ணாடிகளை பார்ப்போமா? மணிக்கடையெல்லாம் கூட இருக்கு பார்த்தீங்களா? இங்கே வரங்க, நொங்கு இளநீ எல்லாம் இருக்கு. கன்னியா வெந்நீர் ரூட்டில் விளையாட்டு சாமான்கள் உள்ள போய் பார்ப்போமா? கன்னியா வெந்நீர் ரூட்டு
சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 11:15 சரியான வெயில் ஆகலாம் இல்லையா? வெளியே விட இப்போ இதில் தான் கடைகள் கூட வாங்குறாங்க. நிறைய கடையில் இஞ்சி வேணும். இதில் டொல்கி எல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேன்சி ஸ்வீட் ஐட்டம் கன்னியா வெந்நீர் கொஞ்சம் வேறங்க. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். தென் மாகாணம் காலியில் வேலை செய்யும் போது ஒரு தேசிய மட்ட போட்டிக்காக அந்த பிள்ளைகளை கூட்டி வந்திருக்கேன். அந்த டைமில் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். இதில் வந்து மலைப்பாம்பு ஒன்று இதில் வச்சுருந்தவை, அதில் களத்துல எல்லாம் மலைப்பாம்பு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கேன். போலிங் தானே? லைனில் மக்கள் நிற்கிறேன். டிக்கெட் எடுத்து தான் போகணும் போலடா. ஆனா லைன்ல நிற்கிறேன். இப்போ டிக்கெட் எடுத்து தான் உள்ளுக்க போகலாம் போல இருக்குது. சரியா தொடர்ந்து நினைக்கிறோம்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். மக்களை தான் லைனில் நிற்கிறோம். லைனில் போய் தான் நாங்கள் டோக்கன் எடுத்து உள்ளுக்க போகலாம். இப்போ நாங்கள் 11:20 ஆகுது. அதனால கொஞ்சம் லேட் ஆகிருக்கோம். மக்கள் வந்து நாங்களெல்லாம் எங்களுடைய தான் திரும்பி போயினா நாங்கள் இப்போ தான் லைனில் நிற்கிறோம். அங்கே நில்லுங்க வாரமா எங்களுடைய திரும்பி போயிடும். நாங்கள் இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். டிக்கெட் எடுத்துக்கொண்டு போவோமே. வந்துட்டோம், பார்த்து தான் போகிறது. அதான் போகணும். இங்கே வேறுங்க மக்களை. வெளிநாட்டவர்களுக்கு 500, உள்நாட்டவர்களுக்கு 100 ரூபா. ஏன்னா வருங்க அதில் போட்டிருக்கு. நாங்கள் எந்த நாடு உள்ளோ வழினோ நாங்கள் உள்நாடு எங்களை 100 ரூபா. பார்த்துட்டு போவோமா? அடுத்த டீம் வருது வேறங்க. பார்த்துட்டு வரீங்க வாங்க. பார்த்தாச்சு. பார்த்துட்டீங்களே? மற்றாக்களை காண இல்லை வரீங்க. அங்கடையாக்கள் பார்த்துட்டு போகிறேன். நாங்கள் எடுத்தான் போகிறோம். 5 பேர் நாங்கள இவ்வளோ பேரும் தாண்டி தான் நாங்கள் போகணும். டிக்கெட் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. போடுவோம். நாவல் மர தடியல் எல்லாம் சைடில் அடிச்சு வேலி மாதிரி செய்திருக்கேன். அங்கே 100 ரூபா டிக்கெட்டா. டிக்கெட் எடுத்தாச்சு. போய் உள்ளுக்க பார்த்துட்டு போவோம். கன்னியா வெந்நீர் ரூட்டு வந்துட்டோம். சிங்கம் படிக்குது. என்னடா போட்டோ அடிக்கணும் பாத்தீங்க. ஷூட்டிங் நடக்குது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த கன்னியா வெந்நீர் ஊட்டை தரிசனம் செய்ய வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய வரலாற்று பெருமைமிக்க இந்த கன்னியா வெந்நீர் ஊற்று எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய ராவணனுடைய வரலாற்றை விளம்பரம் எடுத்து காட்டுகின்ற ஒரு வெந்நீர் ஊற்று. இன்றைக்கு அது என்ன நிலையில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றிலே ராவணன் தன்னுடைய தாய்க்கான பிதிர்க்கடனை செய்கின்ற வேளையிலே தன்னுடைய உடைவாளாலே 7 இடத்திலே ஊன்றியதாகவும் அந்த 7 இடங்களும் 7 வெப்பம் கொண்ட 7 தன்மை கொண்ட வெப்ப நீரூற்றுக்களாக உருவாகியதால்தான் இந்த வரலாறு. ஆனா இன்றைக்கு அது மறைக்கப்பட்டிருக்க என்னவோ தெரியவில்லை. ஆனா இது பல இளையோருக்கு தெரியாது. ஆனா உண்மையிலேயே இது ஒரு தமிழனுடைய பாரம்பரியமான பூமி. இந்த தமிழுடைய பிரதேசத்திலே மிக சிறப்பாக அமைய பெற்றிருக்கிற ஒரு அதிசயமான கிணறு. உண்மையில அது புவியியல் ரீதியாக பல வேறுபட்ட ஆய்வுகள் செய்யப்பட்டும் அந்த நீரோட்டங்களுடைய வேறுபாடுகள் காரணமாக உருவான அந்த 7 கிணறுகளும் 7 வகையிலே அதை பார்க்கலாம். உண்மையிலேயே எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர புலவர் கூட அந்த 7 கிணறுகளும்
எப்படி இருக்குன்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். காதலனை பிரிந்தான் மனம் போல ஒன்று, கவிவாடி பெருசுகிறான் மனம் போல என்று சொல்லி இப்படியே 7 கணத்துக்கும் 7 தன்மைகள் உள்ளன, 7 வேறுபட்ட வெப்பத்தை கொண்டன என்பதனை அந்த பாடல் உறுதிப்படுத்துகிறது. உண்மையிலேயே நவாலியர் சுகமந்திர புலவர் சாதாரண ஒரு மனிதன், ஆனால் அவர் அந்த 7 கிணறு வெப்ப இந்த வேறுபாட்டை வைத்துக் கொண்டு மனிதனுடைய அந்த மனம் எப்படியான தன்மையை கொண்டிருக்கிறதோ அந்த தன்மையை எடுத்து காட்டுகின்ற அளவிலே இந்த கிணத்தை வச்சு பாடி இருக்கின்ற உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு இடம். இதை எல்லாரும் போய் பார்க்க வேணும் இலங்கையில. உண்மையில இளையோர்கள் இதை பார்த்து இந்த வரலாற்றையும் அறிந்து இது எங்களுடைய பூர்வீக இடம் என்பதனையும் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கிணத்துலையும் நான் வந்து முதல் சிறப்பை கலாட்டி ஒரு சைட்டால் விடுவோம். ஏன்னா கன்னியா வெந்நீர் ஒரு புனிதமான இடம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வெறும் பாதத்தோடு தான் நடக்கணும். சரி, இதான் அது சூடுவலை நாங்கள் உண்மையில் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. இது ஒரு கிணறு. இது பாப்பா, இது சுடு, ஓரளவு சுடு, ஏன்னா சூடு இருக்கா. இது பாருங்க, ரைட். நிறைய மக்கள் வந்து ரைட். முதலாவது கழுவியாச்சு. அந்த ஓடுற படி இல்லை, இருந்தாலும் இது 2வது கிணறு. அது ஆழம் இல்லை. 2வது இது கொஞ்சம், அதை விட இது கொஞ்சம் சூடு குறைவா. ரைட், 2வது கிணறு. ரெண்டு கிணறு. அடுத்த 3வது பாருங்க. இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கீழே நிற்கும். 3வதுல பாப்பா, இது கொஞ்சம் 2 கிணறையும் விட இடைப்பட்ட சூட்டில் இருக்குதா. ஓகே, அடுத்தது 3வது. 3வதுல 4வது சின்ன கட்டி 4வது கிணறு. இதுவும் கொஞ்சம் விடப்பட்ட சூட்டில் இருக்குது. 4வது. அடுத்து 5வது போவாங்க. இது வந்து 5வது. இது நல்லா சூடு குறைஞ்சி. சரியோ, நல்லா சூடு குறைஞ்சிடுது. 5வது. இது 6வது. 6வது கிணத்து பாருங்க. இது அதை விட இன்னும் சூடு குறைவு. 6வது கிணறு கடைசியா. இது 7வது கடைசி. இதை பாருங்க, இது நிறைய மக்கள் வந்து இது காசு எல்லாம் போட்டுருக்கேன். இது அதை விட இன்னும் கூடாது. இது கடைசியா. நல்ல அனுபவம் வேண்டாம் பாருங்க. நிறைய மக்கள் வந்திருக்கணும். நல்ல ஒரு ஆவணப்படுத்தல். சரியோ, எங்களோட ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்கிறோம். சரியோ, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பயணம். ஒரு நாள் சுற்றுலாவில் முதலாவது நாங்கள் வந்தது வந்து கன்னியா வெந்நீர் ரூட். சரியோ, திருகோணமலை ஒரு விஷ்ணு கோயில் ஒன்றில் நிற்கிறோம் பாருங்க. நாராயணர் ஆலயத்தில் வந்திருக்கோம் பாருங்க. முதல் வந்து நீங்களும் இதான் முதல் தடவை. நல்ல ஒரு அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கேன். நிம்மதியா இருக்கேன். நல்ல ஒரு ராமானுஜரை தான் முன்னுக்கு வச்சிருக்கிறேன். ராமானுஜர். நாங்கள் இப்ப திருகோணமலை புவனேஸ்வரர் ஆலயத்துக்கு போறோம். சரி, ஆட்டோவில் ஏறியாச்சு. இப்ப நடந்து போற கஷ்டம். விலைக்கு நடந்து வரோம். இப்போ போய் ஆட்டோவில் போவோம். மற்றவங்களெல்லாம் போட்டினோம். நாங்கள் இப்போ ஆட்டோவில் போய் கொண்டு இருக்கோம். தொடர்ந்து வாங்குவோம். கடலை பாதியில் இப்படி ஒடியா இருக்கும். நிறைய பொறுமையாக சாமான் வரும். பஞ்சாயத்தே வருது. கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க. புவனேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒவ்வொரு
கோடேஸ்வர ஆலயத்துக்கு வந்துடும். இப்போ நான் 2011ஆம் ஆண்டு வந்தேன்னா 18ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு. இப்போ வந்து 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு வந்திருக்கிறேன். வேற உயரம் தானே, மலை தானே, மலைக்கு போகிறோமா கோடேஸ்வரர் ஆலயத்துக்கு. ஆட்டோ வேற பஞ்சு படுது. மான் இருக்கா? மான் அங்கேயா? பார்க்கல. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க, போய் வந்து கொண்டிருக்கணும். மானுகள் நிக்கிறேன் பாத்தீங்களா? வா வடியா இருக்கேண்ணே. பாத்தியா நிறைய மான் வந்து அங்க எல்லாம் நிக்கிறேன் பாருங்க. திருகோணமலை ஆண்டாலே இந்த மானுக்கு பேர் போற இடம் தான். பாத்தீங்களா மானுகளை? வடிவா இருக்கானே. திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டேன். இவங்க நிறைய புறநேசலாம் வந்து வந்துருக்கோம். பேக் கடையில் பேங்க் அப்படி வடிவா இருக்குண்டு வாங்க. உள்ளூர் தயாரிப்பு தான். இதில் கண்ணாடி கடையில் எல்லாம் மணி கடையெல்லாம் கிடையாது. சரியோ? Can you explain this shop? The local product is everything is good and it's very beautiful also. That all of our collecting every person's it's good. What's it? So wow, it's very nice. Sweet items, huh? Sweet items also. ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? ஹலோ, what are you doing? Everyone compliment all things. சரியான வெயிலா இருக்கு, ஆனாலும் நல்ல சந்தோஷமா இருக்கு. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம், வந்து போய் கொண்டிருக்கிறோம். நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து வழியா high. I think that வேற ஏதாவது சொல்றாரு கேளுங்க. Celsius. I think that would be 30 Celsius. செருப்பு வச்சிருப்போமா? செருப்பு வைக்க கொண்டு போறோம். Explore this temple. We are going to Koneswara temple. Right. பாருங்க டீம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். ஹலோ. The temperature is very hot and மிகப்பெரிய சிவபெருமான் சிலை வந்து ஓம் நம சிவாய். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரே என்று திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற சிவத்தலம் இதுதான். சரியான வெயிலா இருக்கு. நந்திக்கு வந்து காதுக்குள்ள மெதுவாக சொல்லுவாங்க, எங்களுடைய நேர்த்திகளை சொல்லினால் அது நடைபெறும் என்றது ஒரு ஐதீகம். சரியா? உள்ளுக்குள்ள படம் பிடிக்க இயலாது, வெளியில் அந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய தொட்டில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறேன். பாருங்க, இங்கே வந்து இந்த இறைவனை நினைத்து தொட்டிலை கட்டினா அந்த குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம். அது நடந்திருக்குது. அப்போ அந்த மக்கள் தங்களினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இவ்வளவு தொட்டில்களை கட்டியிருக்கேன். பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன ஒரே அளவில் இருக்குது. பார்த்தீங்களா? பார்க்க வடிவாக இருக்கேன். எக்கச்சக்கமான தொட்டில்கள். நிலத்திலே இருக்கக்கூடிய பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக விளங்குகின்ற திருக்கோணேஸ்வரத்துக்கு நாங்கள் இன்றைக்கு தரிசனம் செய்கிற வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். உண்மையிலேயே எங்களுடைய நிலத்திலே தமிழும் சைவமும் தலை தோங்கி உயர்ந்து சிறந்து விளங்குகின்ற ஒரு இடம் திருகோணமலை. அந்த இடத்திலே இந்த கோணமலையிலே கோயில் கொண்டு அருளாட்சி நடத்துகின்ற இந்த கோணேஸ்வர பெருமான் மாதுமை அம்பாளுடைய அருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உண்மையிலேயே இந்த ஆலயம் எத்தனையோ காலங்களாக, நீண்ட காலங்களாக உயர் சிறப்புகளோடு இன்றைக்கு தமிழருடையதும் சைவத்தினுடையதும் வரலாறுகளை எல்லாம் தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்துக்குரிய அந்த நிர்வாகத்தினர் சிறப்பாக அவற்றையெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே
இந்த வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே போய் அந்த கோயிலுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் சைவ சமயத்தினுடையதும் தங்களுடைய சமயத்தினுடைய சிறப்புகள், நாயன்மார்கள் முனிவர்களுடைய சிறப்புகள், அரசன் ராவணனுடைய சிறப்புகள், குலக்கோட்டமனுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே இந்த ஆலயம் மிக சிறப்பாக காட்டியிருக்கிறது என்று நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். உண்மையிலே இளையோர்கள் அனைவரும் இதனை அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த ஆலயம் இன்றைக்கும் சிறந்த ஒரு தமிழ் பண்பாடும் சிறப்பும் வாய்ந்த ஒரு ஆலயமாக விளங்குகின்றது. உண்மையிலேயே நாங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கடும் வெயிலே வெப்பத்திலே வந்தோம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே சென்ற போது அங்கே இந்த செயற்கையாக ஏசி பூட்டப்பட்டிருக்கிற ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆலயம் உங்களுக்கு இயற்கையாகவே அப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். உண்மையில இந்த ஆலயத்திலே அப்படி இருக்கிற அந்த தன்மை உண்மையிலே அது இறை செயலோ ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை வரும்போது பெரிய மனத்திலே ஒரு நிம்மதி, இந்த ஆலயத்திலே இருந்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஆலயம் விளங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த பஞ்ச ஈச்சரங்களும் வடக்கிலே நவலேச்சரம் இருக்குது, முன்னேச்சரம் இருக்குது, இங்கால மேற்கிலே கேதீச்சரம், இங்கே கிழக்கு பிரதேசத்திலே இந்த திருக்கோணேச்சரம், அங்கே தெற்கிலே பொன்னம்பல வானேச்சரம் என்று இந்த பஞ்ச ஈச்சரங்களுக்குள்ளே உன்னதமான ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயத்தை நாங்கள் நோக்கலாம். இப்படியாக விளங்குகின்ற இந்த திருக்கோணேச்சர ஆலயம் அன்றைக்கு போர்த்துகேயரால் அழிக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகு குலக்கோட்ட மன்னனுடைய காலம், அந்த காலத்துக்கு முன்னதாகவே இந்த ஆலயம் வரலாற்று பெருமைமிக்க ஆலயமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் அந்த ஆலயத்திலே அந்த சைவ முறைப்படி நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதும், இங்கே சொல்லப்பட்டது போல குழந்தை வரம் வேண்டி எத்தனையோ அடியவர்கள் எல்லாம் தொட்டில்களை கொண்டு வந்து நேர்த்திக்காக வைத்து தன்னுடைய குழந்தை வரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த ஆலயத்திலே தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள், வாயினும் மனத்திலும் மறைவு நின்றகளா மாண்பினர் காண்பல வேடம், நோயிலும் பிணியிலும் தொழிலவா நீக்கி நுழைதர நூலன் ஞாயிலம், கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தார் என்று சொல்லி பாடியிருக்கிறார்கள். உண்மையில இந்த கோயிலும் சுனையும் சேர்ந்திருக்கின்ற இந்த கோணமலை பகுதியிலே இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளாக கோயில் கொண்டு அடியார்களையெல்லாம் தென்னகத்தை கொண்டு இன்றைக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் இந்த ஆலயத்தை வந்து அதிசயமாக பார்க்கிறோம். நாங்கள் கூட இந்த ஆலயத்தில் என்னொன்று கடலை பார்க்கின்றோம். கடலை பார்க்கும்போது தான் தெரிகின்றது நாங்கள் இந்த அளவு உயரத்திலே இருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே ராவணன் வீட்டை பார்க்கின்றோம், ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களையும் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு கட்டாயம் நாங்கள் இந்த இளையோர்கள் எல்லாம் சென்று எங்களுடைய ஆலயத்தின் பெருமை, இந்த ஆலயத்தினுடைய மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து உயர் சிறப்புகள் வாய்ந்த ஒரு ஆலயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இத்தகைய இந்த ஆலயம் இன்றைக்கும் அங்கே நாயன்மார்கள் 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்கள், அதே மாதிரி எங்களுடைய சிவபெருமானுடைய அந்த 108 தாண்டவங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பாக காட்டி அந்த ஆலயத்திலே வரலாற்றை இன்றைக்கு நாங்கள் கண்களாலே கண்டு கொள்ளக்கூடியதாக வாசித்தறியாவிட்டால் இப்போ அந்த உருவப்படங்கள் சிலைகளை கொண்டே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்திலே அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உன்னிலை தொடர வேண்டும், எதிர்காலத்திற்கு இது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய சைவத்தினதும் தமிழினதும் தொன்மை இளையோருக்கு கிடைக்கப்பெறும். அத்தகைய ஒரு உன்னதமான இடத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய என்னுடைய அருள்தான். ஆகவே மாதுமை அம்பாளோடு இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற கோணேச்சர பெருமானுடைய இந்த சிறப்பை நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே உங்களுக்காக உரைத்திருக்கின்றோம். அமைதியாக கடல் ஆர்ப்பரிக்காது அடியார்களே இதில் இந்த கடலையும் வணங்குகின்ற அந்த நிலையை கூட நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இயற்கை அமைவே நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த ஆலயத்திலே இத்தகைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் கண்டு குதூகலிப்பதோடு மனத்துக்கும் ஒரு அமைதியையும் நல்ல சாந்தியையும் தரக்கூடிய இடமாக இந்த கோணேச்சர பெருமானுடைய சுற்றாடல் சுற்று பிரதேசம் அமைந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது உள்ளே மலை உள்ளே நுழைந்து கடல் கரை காணுகின்றோம். மார்க்கண்டேயருடைய வரலாறு இங்கே உருவத்திலேயாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கண்டேயருக்காக இறைவன் காலனை காலால் உதைத்த அந்த சம்பவம் தெளிவாக உண்மையிலேயே அந்த கதையா சொல்ல தேவையில்லை. இந்த உருவத்தை பார்க்கவே அங்கே மார்க்கண்டேயர் வந்து சிவனை காலிலே மண்டியிட்டு கொண்டிருப்பதும் அங்கே வருகின்ற அந்த காலனை இறைவன் காலால் உதைக்கின்ற உண்மையிலே காலனை காலால் உதைத்தது மார்க்கண்டேயருக்காக. ஆனால்
காலன் வேண்டியிருந்த வரத்தை பெற்றிருக்கிறான். இறைவனுடைய பாத அடிகள் தன்னுடைய உடம்பிலே பட வேண்டும் என்று கேட்ட வரம் இங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. அவை 2 சம்பவங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். மார்க்கண்டேயருக்கு வரம் அளித்தது மாத்திரமல்ல, காலனுக்கும் அந்த வரத்தை காலாலே உதைத்து அந்த வரத்தை கொடுக்கின்ற சம்பவமும் தெளிவாக இந்த சிலையை கொண்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விதைகளல் அளவன் சிலம்பொலியரம்பும் நிமலர் நீரணி திருமேனி என்ற அந்த பாடல்ல அது கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில அந்த காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு சிறப்பு. அதை கல்லிலே பொறித்திருக்கிறார்கள். இக்காலத்தில் அழியாது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அஞ்சுதலை நாகம் சிவலிங்கத்துக்கு கூட பிடிக்க கடற்கரையிலே இருந்து சிவலிங்க பெருமான் அருளாட்சி நடத்துகிற இடம். அங்கே சுற்றுலா பயணிகளை ஏற்றிய வண்ணம் வள்ளங்கள் வலம் வருகின்றன. உண்மையில் ஒரு ஆழமான கடல். ஆனாலும் சுற்றுலா பயணிகள் அங்கே காசு கொடுத்து அந்த கடலில் ஏறி அந்த பயணங்களை மேற்கொண்டு இடங்களை தரிசிக்கிறார்கள். நாங்கள் இன்றைய தினம் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு தரிசனத்தை மேற்கொண்டிருந்தோம். உண்மையிலேயே இங்கே வருகை தந்த போது ஒரு ஆன்மீக உணர்வை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரியான நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய அதி உச்சமான ஒரு வெப்பநிலையை நான் உணரக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த கோயிலுடைய உட்பிரகாரத்துக்குள்ளே உட்புகுந்த போது அதனுடைய அத்தனை உச்சமான வெப்பநிலைகளையும் தணிந்து இறைவனுடைய உச்சமான ஒரு 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 அருட்செயலை காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவார முதலிகளால் பாடப்பட்ட ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கின்றது. அதனுடைய இயற்கைத்தன்மையை நாம் இன்று தரிசனம் மேற்கொண்ட போது அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நாங்கள் வருகை தந்த ஒரு முழு பயனை அனுபவித்த ஒரு திருப்தியை பெற்றதாக உணர்கின்றோம். அனைத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கு வருகை தருவதற்கு முதலாக ஒரு உந்து சக்தியை கொடுத்த இறைவனுக்கு என்றுமே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆலயத்துக்கு உள்ளுக வந்து நாங்கள் வீடியோ மற்றும் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது தடை. அதனால உள்ளுக காட்டையில வெளியில வரலாற்று சிறப்புமிக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் காட்டியிருக்கோம். அதே நேரம் அந்த வரலாற்று சான்றுகளையும் வந்து அது தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில ஆன்மீக பயணத்துக்கு மிக சிறந்த இடம் திருக்கோணேஸ்வரம். வந்து போங்க. நான் இப்போ 3வது முறையா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு அந்த வைப்ரேஷனை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் அலைக்குள்ளே இருக்கிறோமா? போவோம். ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன் பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும் என்று போட்டிருக்கு பாருங்க. மக்கள் வந்து காசை வந்து எறிஞ்சுதான் இதை கும்பிடுக்கணும். ஆனால் உண்மையில அப்படி கும்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, ராவணேஸ்வரன் உண்மையா ஒரு தமிழ் சிவபக்தன். பாருங்க, சிவபெருமானுடைய தோற்றம். நந்திக்கு வந்து காதில் எங்களினுடைய வேண்டுதலை காதில் மெதுவாக சொல்லி வழிபட வேணுமென்று வழிபட்டால் அது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. சொல்லி கொண்டிருக்கேன். கோணேஸ்வரர் ஆலயத்துடன் பிள்ளையார் சன்னதிக்கு பக்கமாக ஆலய கட்டுமான வேலைகள் இடம் பெற்ற போது 22/1/2013 மாலை 3 மணி அளவில் இங்கே வீட்டிற்கும் நந்தி தேவர் சிலை கண்டெடுக்கப்பட்டதாம். அபூர்வமான இந்த சிலை கிபி 11ஆம் நூற்றாண்டின் சோழர் காலத்தை சேர்ந்தது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 11ஆம் நூற்றாண்டுக்குரிய நந்தி தேவர் சிலை. பாருங்க, ராவணன் வெட்ட பாருங்க, சரியான சூடாக அடங்கிட்டாங்க. ராவணன் வெட்டு, இதுதான் ராவணன் வெட்டு. சரியோ, ரைட். இதில் வந்து கல் எறிஞ்சா அது வந்து நேராக போய் விழுந்தா அது நினைச்ச நடக்கும்னு சொல்லி வேணும். ஆனால் அதிகமான ஆக்களுக்கு அது நேராக போய் விழுகிற இல்லையா அந்த கடலுக்குள்ள. ரைட். திருகோணமலை
காளி கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயத்தினுடைய தோற்றம் இதான் பாருங்க. முகப்பு ஆலய சூழலை பாருங்க. எங்கால பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்குது. இது விநாயகருக்குரியது. இங்கே பிரதான வீதி இருக்குது பாருங்க. வாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போமா. இது பாருங்க, திருகோணமலை காளி கோயில். இன்னொரு அமைப்பாப்பா எப்படி செய்திருக்கேன் ஒன்று அவதாரம் வித்தியாசமாக பத்திரகாளியினுடைய அவதாரத்தை பாருங்க. அம்மா சிற்பமாக செய்திருக்கேன். வேறு லெவலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையில் முதல் முறையாக இந்த திருகோணமலை காளி கோயிலுக்கு வரோம். அந்த பாருங்க மிக பிரமாண்டம். தெருவில் ஒன்று வேணா பார்க்கல. இஞ்சி வரும் எப்படி அமைப்பு வேணும். இந்த ஒக்டோபஸ் மாதிரி கிடக்கு. அது இறால்கள், இந்த இறால் கணவாய் அப்படிலாம் மலாச்சி இங்கே வரும். மாடு இந்த இதில் வந்து அன்னப்பட்சி எல்லாம் அப்படியே பார்க்க மிக பிரம்மாண்டமாகடா உண்மையில். இஞ்சி வருங்க கருடை இந்த முதல்ல ஒவ்வொரு விலங்குகளையும் வந்து அதை வச்சிருக்கிறோம். பார்த்தா நல்லா இருக்கு. பிரமிப்பாகடாக்கண்ணே. சரி இலங்கையில் எந்த ஒரு கோயில்லையும் இல்லாத அமைப்பில் இந்த சிற்பங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கணும். மிக பிரமாண்டம். எல்லாரும் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா திருகோணமலை காளி கோயிலுக்கு வந்து பாருங்க. குழந்தைகளையும் கூட்டி வந்து பாருங்க. கொஞ்சம் பாருங்க. சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு அருமை. திருகோணமலைக்கான ஒரு நாள் பயணத்தில் சந்தோஷமாக ஆலய தரிசனம் முடிஞ்சு இப்போ வந்து நிலாவளி பீச்சுக்கு வந்திருக்கேன். நிலாவளி கடற்கரைக்கு வந்திருக்கோம். உள்ளூர் வழியூர் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கீங்கன்னா எப்படி இருக்குது சார்? அந்த மாதிரி இருக்குது. பீச்சில் நல்ல சிரங்கள் எல்லாம் நிற்குது. வேறு லெவலில் நாங்கள் இப்போ நிலாவளி பீச்சில் குளிக்கிறாக்கு வரிசையாக போய்கொண்டிருக்கோம். இறங்க போகிறோம். இப்போ 5 நிமிஷத்தில் இதில் வந்து ஃபேன்சி ஹவுஸ் இந்த இது விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாங்கிறாங்க பாருங்க. முதல் முறையாக இந்த இடத்துக்கு வரோம். நிலாவளிக்கு நான் இதுவரை காலத்தில் வரவே இல்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக நிலாவளி பீச்சுக்கு வரேன். இது வந்து மிக தரமான ஒரு சுற்றுலா தலம். சரியோ சி வியூ பீச் ஹோட்டல் ரூம் எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ நேரம் 5 மணி இலங்கை நேரத்துப்படி. இப்போ நேரம் 5 மணி. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகள் மாதிரி இருக்குது எங்களோட நிலாவளி பீச். திருகோணமலை நிலாவளி கடற்கரை பாருங்க. அங்கே போவோமே. இன மத பேதமின்றி சகல இன மக்களும் வந்து சந்தோஷமாக தங்களினுடைய பொழுதை கழிச்சு கொண்டிருக்கோம். நாங்களும் அந்த பொழுது இணைய போகிறோம். ஏன்னா இவ்வளோ வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப்